الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. وقال أيضا لو أرادوا الخروج لأعدوا له عدة ولكن كره الله بعاثهم فثبتهم وقيل اقعدوا مع القاعدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய ஆசிரியர்களே, மாணவிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜுமா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, அதில் எவ்வித கூட்டல் குறைத்தலும் செய்துவிடாமல் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள், போதனைகள், தத்துவங்கள், கொள்கை, கோட்பாடுகளை விளங்கி முழுக்க முழுக்க அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமதானை வரவேற்போம், இதுதான் இன்றைய தலைப்பு. வெல்கம் ரமதான், இஸ்திக்பாலு ரமதான். ரமதானை வரவேற்க வேண்டும். வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லது ரமதானுக்கான தயாரிப்புகள், புனித ரமதானுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு, அதனுடைய பயன்களை, அதனுடைய ரஹமத் பரக்கத்துகளை, அதில் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக நாம் அடைந்து கொள்வதற்கு நம்மை நாம் முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டும். ரமதானுக்கான தயாரிப்பு. காரணம், உலகத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் முன்கூட்டியே அதை திட்டமிட்டு அதற்கான தயாரிப்புகள் செய்யும் போதுதான் அந்த காரியம் சீரும் சிறப்புமாக முழுமை அடைகிறது. உதாரணத்திற்கு நம் வீட்டு திருமணம் செய்வதற்கு 2 ஆண்டு 3 வருஷம் அல்லது 6 மாதம் 1 வருஷம் முன்கூட்டியே அதற்கான தயாரிப்புகளை செய்கிறோம். காரணம், திருமணத்திற்கு வரக்கூடிய யாரும் எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக சமையல்காரரிலிருந்து, மண்டபத்திலிருந்து, பத்திரிகையிலிருந்து, யார் சொன்னோம் யார் சொல்லல, யாராவது விடுபட்டிருக்கிறாங்களா, இந்த அளவுக்கு அக்கறையோடு செய்கிறோம். காரணம், திருமணம், யாரும் குறை சொல்லிடக்கூடாது. எனவே அது சிறப்பாக அமைகிறது. அதே போல தேர்வுகள், எக்ஸாம், இன்னைக்கு கூட எக்ஸாம், +2 எக்ஸாம், முன்கூட்டியே அதற்கான தயாரிப்புகள் மாணவர்கள் மாணவிகள் செய்கின்றார்கள், படிக்கின்றார்கள். டிவி பார்க்கறத நிறுத்துறாங்க, போனை வைக்கிறாங்க, உணவை குறைக்கின்றார்கள், தூக்கத்தை குறைக்கிறாங்க, அதிகாலையில் எழுந்திருக்கிறார்கள். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பார்த்தாலே அந்த பரிதாபமாக இருக்குது. ஆனாலும் இல்லை, பிள்ளைங்க படிக்கணும், எப்படியாவது பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கணும். ஆனால் துன்யாவினுடைய இந்த பரீட்சையில், இந்த எக்ஸாமை பற்றி கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள், மௌத்துக்கு பிறகு நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறது, அதை பற்றி நாம் எந்த அளவுக்கு கவலைப்படுகிறோம்? பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த தேர்வு, இந்த எக்ஸாம், மௌத்துக்கு பிறகு புதைக்குழி கபரில் நடக்கக்கூடிய, மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் வைக்கக்கூடிய எக்ஸாம், பிள்ளைங்களை எந்த அளவுக்கு சொல்றோம், டாய் ஒழுங்கப்படி, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது, எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆகணும். துன்யாவில் இந்த எக்ஸாம்கள் அல்லாஹ் ஏன் வச்சிருக்கிறான்? மௌத்துக்கு பிறகு நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு ஒரு தேர்வு, எக்ஸாம். அப்ப அந்த தேர்வில் மாணவர்கள் எப்போது சிறப்பாக எழுதுகிறார்கள்? அவங்க முன்கூட்டியே படிக்கிறாங்க எல்லாவற்றையும். அதனால அதே போல வியாபாரி, ஒரு பிசினஸ்மேன், ஒரு சிறந்த வியாபாரி அர்த்தம். சில உதாரணங்கள் சொல்லும்போது, ஏன்னா நீங்க அரைக்குறை தூக்கத்தில் இருக்கிறீங்க, ஜும்மான்னா கூட, அதனால உதாரணம் சொல்லும்போது உதாரணத்தை உதாரணமா புரிஞ்சுக்கணும். தயாரிப்பு செய்வதன் அவசியம், ரமதானுக்கான தயாரிப்பின் அவசியம். ரமதானை அலட்சியப்படுத்திவிடக் கூடாது, கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வின் கண்ணியமான விருந்தாளி நோன்பு, ரமதான் மாதம். பொதுவாக நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யார் வர்றா, அந்த லெவல் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு டீ காபி சாப்பாடு ஏதோ கொடுத்து அனுப்பிடுவோம். அண்ணன் வர்றாரு,
அக்கா வர்றாங்க, தங்கச்சி வர்றாங்க, தங்கச்சி பிள்ளைங்க வர்றாங்க. ஆனா அதே சமயத்துல சம்பந்தி வீட்டுக்காரங்க வர்றாங்க. சம்பந்தி வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அப்போ எப்படி இருக்கும் வீடு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, நாங்க இத்தனை தேதி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ணை பார்க்க வர்றோம், உங்க வீட்டுக்கு வர்றோம், சம்பந்தம் பேசுறதுக்கு வர்றோம். இப்போ வீடு எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. அந்த ஃபர்னிச்சர் என்ன, அந்த சோஃபா இது என்ன, அப்புறம் இது என்ன, எல்லாம் சுத்தபத்தமா அப்படியே நறுமணம் கமழும் வீடு. அப்படியே பயபக்தியாளர்கள் வாழக்கூடிய வீடுங்கிற மாதிரி ஆயிரும். டிவி மேல ஏதாவது ஸ்கிரீன் போட்டு துணியை போட்டு மூடிடுவாங்க, எங்களுக்கு டிவிக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செட்டப். அப்போ வரக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? வந்து பேசின உடனேயே என்ன ஆயிரணும்? சம்பந்தம் ஆயிரணும், நிக்கா தேதியை குறிச்சிடணும். இந்த நேரத்தில் சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. வந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யாரும் தூங்கல. அப்போதான் ஒருத்தன் எந்திரிச்சு வந்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, டேய் எந்திரி எந்திரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, எந்திரி, கொஞ்சம் இருங்க, பொண்ணு இப்போதான் ப்ரஷ் பண்ணிட்டு வரும், இப்போதான் வாஷ்ரூம் போயிட்டு வரும், நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றேன், அப்படியே உட்காருங்க, நான் போய் இனிப்பு வாங்கிட்டு வர்றேன். இப்படி யாரும் செய்ய மாட்டோம். ஏதாவது கற்பனை கெட்டுதா? இப்படி யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் ரமதானுடைய தயாரிப்பை இப்படித்தான் செய்கிறோம், ரமதானை இப்படித்தான் வரவேற்கிறோம். ரமதான் ஆரம்பித்ததற்கு பிறகுதான் ஷாப்பிங், கடை. பெரும்பாலும் ரமதானுக்கு முன்னாலேயே இதெல்லாம் செஞ்சிடணும். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 11 நாள். இந்த 11 நாளைக்குள்ள எல்லா ஷாப்பிங் முடிச்சிடணும். ரமதான் இபாதத்திற்காக வருகிறது. இபாதத், நோன்பு, திக்ரு, திலாவத், குர்ஆன் ஓதுவது, நின்று வணங்குவது இபாதத்திற்காக வருகிறது. பெரும்பாலான முஸ்லிம்கள் இபாதத்துகளை பாழாக்கியதை போல் இந்த ரமதானையும் பாழாக்கி இருக்கிறோம். ஜக்காத்து ரமதானுக்கு முன்னாலே எல்லாம் கொடுத்து முடிச்சிருங்க. யார் சொன்னது ரமதான்ல ஜக்காத் கொடுக்கணும்? யார் சொன்னது? எக்ஸ்ட்ரா சதக்கா கொடுங்க, அது வேற. ரமதானுடைய அந்த பிக்சரே மாறிடுச்சு. அதனுடைய சஹாபாக்கள் எப்படி விட்டு விட்டு சென்றார்களோ, சுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமது முன்னோர்கள், இமாம்கள், அதனுடைய பிக்சரே மாறிடுச்சு. ரமதான் வருகிறது என்றால் முஸ்லிம்களில் ஒரு சாரார் சம்பாதிக்கக்கூடிய மாதம் என்று பெரும்பாலானவர்கள் எங்க பார்த்தாலும் கடை, செப்பல் கடை, துணி கடை, எங்கேயாவது அங்க கடனை வாங்கு, இங்க கடனை வாங்கு, ரமதான் வருதுங்க, பிசினஸ் பண்ண போறேன், ஏதோ கொடுங்க, வர லாபத்தில் ஷேர் பண்ணிக்கலாம். முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் ரமதான் மாதத்தை துன்யாவை சம்பாதிக்கும் மாதம், அதிலேயும் துன்யாவை சம்பாதிக்கணும், துன்யாவை சம்பாதிக்கணும். திடீர் திடீர் கடை, எங்க பார்த்தாலும் வடை, சமோசா, அங்க சுண்டல், அப்புறம் அந்த இது ஏதாவது. இது ஒரு சாரார். அதுக்கு அங்க இருந்து கடன் வாங்குறது, இங்க கடன் வாங்குறது, அடமானம் வைக்கிறது, இது வைக்கிறது. மற்றவர்களுக்கு ஆடை அணிவித்து தங்களுடைய ஆகிரத்தை, மறுமையை பாழாக்கி கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கு உணவு சாப்பாட்டை கொடுத்து தங்களுடைய மறுமையை பாழாக்கி கொள்கிறார்கள். செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. பலருடைய சிந்தனை ரமதான் அப்படின்னு சொன்னாலே என்ன நினைக்கிறாங்க? நல்லா சம்பாதிச்சிடலாம், ஒரு குரூப் பிசினஸ், வியாபாரம். அப்போ மற்றவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு ரமதான் இல்லையா? வியாபாரிகளுக்கு நோன்பு, இரவு தொழுகை, கியாமுல் லைல் வியாபாரிகளுக்கு இல்லையா? பெரும்பாலான வியாபாரிகள் எல்லாம் கடையிலேயே தான், மஸ்ஜிது பக்கமே வர்றதில்லை ரமதான் மாசத்துல கூட. காரணம் என்ன? அவ்வளவு பிஸி. ரமதானுக்கு முன்னாலேயே எல்லா ஷாப்பிங் முடிச்சிருங்க. கடைக்காரர்களுக்கும் தெரியணும், எங்க வாங்க வரல, இல்ல இப்ப யாரும் வர்றதில்ல, ரமதானுக்கு பிறகுதான். ரமதானுக்கு முன்னாலே எல்லாம் வாங்கிட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கடைக்கு போனாங்க, ஒரு பெண்மணி ரமதானுக்கு முன்னாலேயே இந்த தர்பியத்,
இப்போ எல்லாம் பழைய ஸ்டாக் இருக்குது, ரமதானில் வாங்க, நல்ல புது டிசைனாக வரும். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சா, மதரசாவில் ஓதன பிள்ளை, நாங்கள் ரமதானில் ஷாப்பிங்க்கு வரமாட்டோம், பழசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டிசைன் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருங்க, நாங்கள் ரமதானில் வரமாட்டோம். உடனே அந்த வியாபாரி அந்த பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், இதே போல் எல்லா முஸ்லீம்களும் மாறிவிட்டால் வியாபாரிகள் எங்களுக்கும் ரமதான் இபாதத் செய்வதற்கு கிடைக்கும். நீங்க ரமதான்ல தேடிட்டு வர்றீங்க, நாங்க ரமதான்ல வியாபாரம் செய்யறோம். இந்த நிலை மாறணும். 11 மாதங்கள் கூட கடை வீதிக்கு போகாத ரமதான் மாதம் வந்துவிட்டால் கடை வீதி பூரா ரங்கநாதன் தெரு, மாம்பலம், எங்கெல்லாம் புரசிவாக்கம், பெரும்பாலும் புர்காக்கள். ரமதான் இபாதத் செய்யறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதுல திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திலாவத். இது ஒரு பக்கம். அதாவது ரமதான் என்று சொன்னாலே பிசினஸ், வியாபாரம், வியாபாரிகளுடைய சிந்தனை. பல இடங்கள்ல ஆண்கள் போறதில்லை, ஏன்னா இவருக்கு வாங்க தெரியாது. உங்களுக்கு வாங்க தெரியாதுங்க, இருங்க நான் விலை பேசி வாங்கிட்டு வர்றேன். ஷாப்பிங் பண்றது பூரா மேடம், ஹோம் மினிஸ்டர். அந்த கடைக்கு போனேன், இந்த கடைக்கு போனேன், டிசைன் சரியில்லை, அங்க போனேன், இந்த டிசைன் சரியில்லை, அங்க போனேன், இந்த டிசைன் சரியில்லை. இது எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வின் விருந்தாளியை நாம் கேவலப்படுத்துகிறோம், நாம் இழிவுபடுத்துகிறோம். அதற்கான தண்டனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் இன்னும் மேலும் மேலும் நமக்கு அடி விழத்தான் போகிறது. நாம் மாறாத வரை இந்த உலகத்தில் எதுவும் மாறப்போவதில்லை. நம்ம மாறணும். பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒருத்தன் மாறுறதுனால என்ன ஆகிரப்போகுது? பெரும்பாலான சிந்தனை என்னது? துன்யாவே அப்படி போகுது, நான் ஒருத்தன் மாறுறதுனால. இதே போல் எல்லாம் நினைக்கிறாங்க. ரமதான் மாற்றத்திற்கு அல்லாஹ் தருகிறான். அதனால இந்த முதல்ல இது ஒரு முடிவு எடுங்க. இன்ஷா அல்லாஹ் ரமதானில் ஷாப்பிங் கிடையாது. ரமதானுக்கு முன்னாலே இப்ப இருக்கு 10 நாள் வாங்கிருங்க. புது டிரெஸ் தான் உடுத்தணுங்கிறது என்ன சரியத்தா? புது புது டிசைன்களை தான் உடுத்த வேண்டும். ஆகிரத்தை பற்றி கவலைப்படுங்கள். போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல. இந்த வருஷம் இருக்கக்கூடிய நாம் அடுத்த வருஷம் இருப்போமா சொல்ல முடியாது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் இருப்போம், இன்னும் இருப்போம், இன்னும் இருப்போம். நீண்ட நாள் இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை ஞாபகம் வைங்க. நீண்ட நாள் இருப்பது பெருமைக்குரிய விஷயம் இல்ல. ஏன்? நீண்ட காலம் இருக்கிறது யாரு? ஷைத்தான். உலகத்திலேயே ரொம்ப வருஷம் வாழ்றவன் யாரு? யாரு? ஷைத்தான். ரொம்ப வருஷம், நீண்ட வருஷம் வாழ்றது ரெக்கார்டு, சாதனை நல்லதுன்னு சொன்னா அப்ப ஷைத்தான் இந்த வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அல்லாட்ட அவகாசம் கேட்டான், சரி உனக்கு அவகாசம், அல்ல அவகாசம் கொடுத்திருக்கிறான். நீண்ட நாட்கள் வாழ்வது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அதை பலர், பெரும்பாலானவர்கள் பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீண்ட காலம் வாழ்ந்தாலும் நன்மைகள் செய்யணும். சஹாபி வந்தாங்க, ஐயுன்னாசி கைர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே மனிதர்களில் சிறந்தவர் யார்? ஹூ இஸ் த லக்கி பர்சன்? ஐயுன்னாசி கைர், மனிதர்களில் சிறந்தவர் யார்? மன் தால உமுருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருக்கு அல்லாஹ் நீண்ட வயதை கொடுத்தான், அந்த நீண்ட வயதிலும் நன்மையை செய்கின்றார். எத்தனை பல நபர்களை நான் பார்த்திருக்கிறேன், பல பேரை பார்த்திருக்கிறேன். மஸ்ஜித் பக்கமே தலை வைத்து படுக்காதவர்கள். ஒரு 4 அடி எடுத்து வைச்சா மஸ்ஜிதுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்து, அந்த அளவுக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு வக்து கூட மஸ்ஜிதுக்கு வராமல் கடைசியில் அவருடைய ஜனாசா தூக்கி கொண்டு போனதை பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையில வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது? ஆகிரத்தில் யார் பதில் சொல்றது? ஆனா பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்களும் ஓதி படிச்சவங்க தான், எங்களுக்கு தெரியும், நாங்களும் ஓதி படிச்சவங்க தான், எங்களுக்கு தெரியும். ஒரு வக்து கூட மஸ்ஜிதுக்கு வந்தது இல்லை. மஸ்ஜிதுக்கு பக்கத்துல இருந்து போன வருஷம் நோன்பில் இருந்தவர் இந்த வருஷம் நோன்புல இல்ல. அதே போல அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, போன வருஷம் இங்க இந்த இடத்துல ஜும்மா பயான் பண்ணாரு ரப்பானி ஆலிம் சா. சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? இல்ல சொல்லுங்களேங்க, ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றிலும் எதிரிகள்
அடித்தே நம்மை சாகடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நீங்க வாழணும்னு நினைப்பீங்க? சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாய்ங்க முஸ்லிம்க, அடித்தே அவர்களை சாகடிக்க வேண்டும். நாலாபுரத்திலிருந்து சூழ்ச்சி, சதி. எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் பின்தங்கணும், எதிலையும் முன்னேறக்கூடாது. நாலா பக்கத்திலிருந்து. இந்த நேரத்தில் நாம் படைத்த அல்லாஹுவை, அல்லாஹ் அனுப்பக்கூடிய விருந்தாளியை அவமதித்தால் இது அவமதிக்கிறது. இது நான் தான் உதாரணம் சொன்னேன். சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, எல்லாம் காலம் நீட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்போம். யாராவது செய்வோமா அந்த மாதிரி? ஆனால் செய்கிறோம். ரமதான் ஆரம்பித்ததற்கு பிறகு ஷாப்பிங் வாங்கணும், அதை வாங்கணும். இது ஒரு குரூப், உலகத்தை சம்பாதிக்கணும். இன்னொரு குரூப் என்ன? டிசைனா வகை வகையா யூடியூப்ல தேடி தேடி. பொம்பளைக்கு கையில மொபைல் போயிருச்சு, கிச்சன்ல உட்காந்துக்கிட்டே கிச்சன்ல நின்றுக்கிட்டே வடை எப்படி இது பண்றது, போன வருஷத்தோட உளுந்து வடையை இன்னும் ஸ்பெஷலா எப்படி பண்றது, உளுந்து வடைக்கு என்னென்ன சட்னி இது பண்ணோம், டிசைன்லாம். முர்த்தபா எப்படி செய்யலாம், முட்டை உள்ள வச்சு பணியாரம் எப்படி சுடுறது. திங்கிறதுக்கான மாதமா இது? பெண்களுடைய சமாச்சாரம் பெரும்பாலும் கிச்சன் தான், சமையல். நோன்பு திறக்கிறது கூட எப்படி? அங்க கிச்சன்ல இருந்துகிட்டே அப்படியே பேச்சம்பழம் சாப்பிட்டு அப்படியே நோன்பு. ஒரு சிறந்த நல்ல கணவன் யார்? தன் மனைவி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவன்தான் சிறந்த கணவன். ஒரு சிறந்த மனைவி யார்? தன் கணவன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கணும். ஆனா பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறது இல்ல. துன்யாவுல சம்பாரிச்சு கொடு, காசு பணத்தை சம்பாரிச்சு கொடு, வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ. அவர் ஒரேடியா போயிடுறாரு. சம்பாதித்து கொடுத்த கணவன் உனக்கு நல்லது செய்தார், ஆனால் தன் மறுமையை அழித்துக் கொண்டார். ஒரு நல்ல கணவன் மனைவிங்கிறது வேற. இஸ்லாமிய கணவன் மனைவி ஆகிரத்தை பற்றி கவலைப்படுங்க. எந்த உத்தரவாதமும் கிடையாது. அடுத்த நாள் இருப்புமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால இது ஒரு குரூப் எப்படி இருக்குது இந்த மாதிரி. இன்னொரு குரூப் எப்படி இருக்கு? பெண்கள் எல்லாம் சமையல், சமைக்கிறது வகை வகையா. இன்னொரு சாரார் செல்வந்தர்கள், காசு பணம். ரமதான் வந்தா தான் கொடுப்பேன், அப்பதான் கிட்டு கொடுப்பேன், தட்டு கொடுப்பேன். ரமதானுக்கு முன்னால கொடுங்க, யார் வேணும்னு சொன்னா ரமதான் வந்தாதான் சேலை கொடுக்கிறது, வேஷ்டியை கொடுக்கிறது, துணிமணி எடுத்து கொடுக்கிறது. அதை வாங்கறதுக்கு எல்லாம் அங்கிருந்து இங்க போகணும், இங்கிருந்து அங்க போகணும், அங்கிருந்து இங்க போகணும். கடுமையான வெயில் காலம். இபாதத்துல ருசி இல்லாமல் போய்விடுகிறது. இபாதத்துல அது என்ன சொல்றது, மன ஓர்மை இல்லாமல் போய்விடுகிறது. 10வது நோம்புக்கு அவரு கொடுப்பாரு, 12வது நோம்புக்கு இவரு கொடுப்பாரு, 17வது நோம்புக்கு அவரு கொடுப்பாரு. எல்லாம் இங்க வசூலகர்கள் பாருங்க, எல்லாம் மதரசாவுக்கு வசூல் பண்றவங்க, மஸ்ஜிதுக்கு வசூல் பண்றவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் வர்றாங்க? காரணம் என்ன? ரமதான்ல தான் கொடுப்பாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் ரமதான் இல்லையா? இவங்க இபாதத் செய்ய வேணாமா? செல்வந்தர்கள் மாறணும் முதல்ல. ஏன் ரமதானுக்கு முன்னால கொடுங்கள, யார் வேணாலும் சொல்லலாம். தான தர்மங்கள் எல்லாத்தையும் ரமதானுக்கு முன்னாலே கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு வருஷம் சொல்லுங்க, 2 வருஷம் சொல்லுங்க, 3வது வருஷம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். வடநாட்டில இருந்து வர்றான், கடுமையான வெயில். இங்க இருந்து வசூல் பண்றவன், அவன் நோன்பு வைக்கிறானா இல்லையா, தராவி தொழுகிறானா இல்லையா, குர்ஆன் ஓதுறானா இல்லையா, திக்ரு இபாதத் எதுவுமே இல்லை, வெறும் வசூல் 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 வசூல். இவ்வளவு டார்கெட், இந்த ரமதான்ல இவ்வளவு வசூல் பண்ணணும். அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்களும் காரணம். ரமதான்ல தான் கொடுப்பேன், ஏன் இந்த பிடிவாதம்? ரமதானுக்கு முன்னால கொடுங்க, ரமதானுக்கு முன்னால கொடுத்து முடியுங்க எல்லாவற்றையும், எல்லாம் ரமதான்ல. இப்ப இது ஒரு குரூப், அது ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப். இன்னும் சிலர் அடுத்தவன் ஜோப்ல இருக்கிறது பூரா நம்ம ஜோபுக்கு ஓடணும், இதுக்கு என்ன செய்யலாம், இது மாதிரி காசு பணம் துன்யாவினுடைய. ஆகிரத்துக்கு செய்வோம், ரமதானை கண்ணியப்படுத்துவோம், ரமதான்ல இபாதத் செய்வோம். எப்படிப்பட்ட ரமதான், எப்படிப்பட்ட ஒரு புனித நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான், ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னொரு ரமதானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 மிகப்பெரிய அருட்கொடைகள். நிஅமதானி 2 மிகப்பெரிய அருட்கொடைகள். மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ்.
மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அதில் அலட்சியமாகவே இருக்கின்றார்கள், கேர்லெஸ்ஸாகவே இருக்கின்றார்கள், கவனக்குறைவாகவே இருக்கின்றார்கள். ரெண்டு மிகப்பெரிய அருட்கொடை முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். மூன்றாவது ஒன்று இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ரெண்டு மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய அருட்கொடை ரெண்டு. அது என்னது? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். சிஹத், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆரோக்கியம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, ஒருத்தவனுடைய வயிற்றை கிழிச்சு, ஒருத்தனுக்கு ரத்தம் வருது, ஒருத்தனுக்கு பேச்சு மூச்சு இல்லை, டயாபெட்டிஸ் எத்தனை பேர், சுகர் எத்தனை பேர் மருத்துவத்துக்காக நின்று இருக்காங்க. குடும்பம் பூரா நின்று சுற்றி கதறி கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணணும். எத்தனை நம்ம வாழ்க்கையில் எத்தனை ரமதான் வந்திருக்கிறது, அவங்கவுங்க நம்ம கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, செல்ஃப் டெஸ்ட். குறைந்தபட்சம் ஒரு 20 ரமதானாவது வந்திருக்குமா இல்லையா? ஒரு 20 ரமதான். ஆனால் 20 ரமதான் வந்திருக்கிறது, ஏதாவது ஒரு 2 பாவங்களை விட்டுக்கிறோமா நம்ம லைஃப்ல இருந்து? சிகரெட் அடிக்கிறது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற, பீடி சிகரெட் குடிக்கிறது குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற. அப்ப என்ன மாற்றம்? ரமதானை மாறுவதற்காக பெண்களுடைய பிஹேவியர். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பர்தான்னு சொன்னா, ஹிஜாப்னு சொன்னா சும்மா தலையை மறைச்சிக்கிறதுக்கு பேரு, சும்மா தலையை மறைச்சிக்கிறதுக்கு பேர் ஹிஜாப். ஹிஜாப் அது கிடையாது. பெரும்பாலான பெண்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுறது, பக்கத்து கடைக்காரன்ட்ட பேசுறது, அதுல அவனுக்கு டீ போட்டு கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது, எது கொடுக்கறது. அந்த டீ போட்டு சமைச்சு கொடுக்கறது கூட எப்படி, டீ நல்லா இருந்துச்சா, சர்க்கரை எப்படி இருந்துச்சு, டீ லைட்டா வேணுமா ஸ்ட்ராங்கா வேணும். புருஷன் கிட்ட கூட இப்படி பேச மாட்டா போல இருக்கு. கணவன், ஒரு பெண்ணுடைய புன்னகை, புன்முறுவல், அது கணவனுக்கு மட்டும்தான். கணவனை தவிர அந்நிய ஆண்களிடத்தில் அது ஹராம். அது தலையில ஹிஜாப் போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து கடைக்காரன் அவனுக்கு சமைச்சு, ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே குடும்பம் இருக்குது, வீடு இருக்குது, வீட்டில் குடும்பத்தில் போய் சாப்பிடலாம். அவன் அதை விட்டுட்டு இங்கே வந்து, இது ஆண்களுடைய வக்கர புத்தி. மனைவியின் சமையல் சாப்பிட்றதில்ல, மனைவியை பாராட்டுறதில்ல, அது மனசு வரதில்ல, அடுத்த வீட்டில் போய் சாப்பிடணும். ஹிஜாபுடைய இது ஒரு அந்நிய ஆண்கிட்ட எப்படி இருக்கணும்? இத்தனை 20 ரமதான் நீ பார்த்திருப்ப. அந்த அந்நிய ஆண்கிட்ட எப்படி பேசணும், பழகணும்? புருஷன்ட்டு பேசுறது இல்லைங்க இன்றைக்கு. வர வர பெண்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது? நாங்க சாப்பிட்டு போங்க, நாங்க டீ குடிச்சிட்டு போங்க. அந்நியானவன், டீ குடிச்சிங்களா, டீ எப்படி இருந்துச்சு, சர்க்கரை எல்லாம் கரெக்டா இருக்கா? யாருக்கிட்ட பேசணும்? சில இடத்துல கணவன்மார்கள் புலம்புறான் வந்து, 4 வார்த்தை பேச மாட்டேங்கிறா, அன்பா பேச மாட்டேங்கிறா, பாசமா பேச மாட்டேங்கிறா. கணவன்மார்கள் துடிக்கின்றார்கள். இது அல்லாவின் அருட்கொடையை அலட்சியப்படுத்துவது. கணவன் இல்லாதவர்கள் பெண்களிடத்தில் கேட்டு பாருங்கள், கணவனுடைய அருமை தெரியும். ஹிஜாபுடைய ஒரு இதை கூட கடைபிடிக்க முடியல. பெண்கள் வேலை செய்யறாங்க, வியாபாரம் செய்யறாங்க, செய்யுங்க, யார் வேணான்னு சொன்னா. கடையில ஹிஜாபை கடைபிடியுங்கள். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அந்த ஹிஜாபை கடைபிடிக்கிறாங்க. தொழுகை நேரம் வந்தால் கடையிலேயே முசல்லா போட்டு தொழுகிறார்கள். சில இடங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரியே, ஆம்பளை கூட தோத்துருவோம் போல இருக்கு, தலையை திறந்து விட்டுட்டு என்னமோ பெரிய பேட்டா ரவுடி மாதிரி, பேட்டா தாதா மாதிரி பல இடங்கள்ல பார்க்கலாம். கொஞ்சம் கூட மாற்றமே வர்றதில்லை, மாறன்னு நினைக்கிறதே இல்லை. ரமதானை மாற்றத்திற்கு அல்லாஹ் தருகிறான், எல்லாத்தையுமே அல்லாஹ் மாத்துறான். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். என்னது? இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஏன் ஏற்படுத்துறான்? மனிதனே நீ மாறு, நீ எனக்கு முன்னால வந்து நில்லு. படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்பவன் தான் எதிரிக்கு முன்னாலும் நிற்பான். படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்காதவன் எதிரிக்கு முன்னாலும் நிற்க மாட்டான். படைத்த இறைவனுக்கு முன்னால் கை கட்டி நிற்பவன் எதிரிக்கு முன்னால கை கட்டி நிற்க மாட்டான். படைத்த இறைவனுக்கு முன்னால் குனியக்கூடியவன் எதிரிக்கு முன்னால் குனிய மாட்டான், எதிரிய குனிய வைப்பான். தொழுகையில் அலட்சியம். என்ன பயான் சொல்லுங்க?
தொழுகையில் அலட்சியம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மஸ்ஜிதுக்கு பக்கத்துல வீடுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மைகள்! காரணம் என்ன? மாறணுங்கிற நியத்து இல்ல, செய்யணுங்கிற எண்ணமே இல்லை. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா வானவர்களை இறக்கி வீட்டில இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்து மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் விட செய்வான். அல்லாஹ்வால முடியும். அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லை. காரணம், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான். லவ் அராதுல் ஹுரூஜ லஅஅது லஹு உத்ததன் வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆஸஹும் ஃபஸப்பதஹும் வகீல குஊது மஅல் காயிதீன். இவர்கள் செய்ய நினைத்தால், செய்ய வேண்டும் என்றால் செய்திருப்பார்கள். ஏன் செய்யல? இவங்க உள்ளத்துல மனசுல நினைக்கல, மாறணும்னு நினைக்கிறது இல்ல. மாற வேண்டும், இல்லாவிட்டால் எதிரிகளால் நாம் மாற்றப்படுவோம். இன்னைக்கும் முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் என்ன விளங்கி இருக்கிறாங்க? அரசியல்வாதிகள் மாறிவிட்டால், மத்திய மாநில அரசுகள் நம்ம நினைக்கிற மாதிரி வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். ஒரு காலத்திலும் சரியாகாது. அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத வரை, அல்லாஹ் மகிழ்ச்சி அடையாத வரை எதுவும் சரியாகாது. ஞாபகம். தாமரை போய் கை வந்துருச்சுனா எல்லாம் சரியாயிரும். கை வந்தாலும் சரி, கால் வந்தாலும் சரி. ஆட்சியாளர்கள் சந்தோஷமாகிவிட்டால், மகிழ்ச்சியாகிவிட்டால் எல்லாம் மாறிவிடும். இல்ல, எதுவும் மாறாது. நாம் மாறாத வரை எதுவும் மாறாது. அப்ப என்ன செய்யணும்? தயாரா இருக்கணும். யா அல்லாஹ், நீ எப்படி என்னை மாறச் சொல்கிறாயோ நான் மாற தயார். என்னென்ன குணங்களை நீ மாற்றிக்கொள்ள சொல்கிறாயோ நான் மாற்றத்திற்கு தயார். ஒரு தனி மனித மாற்றம், பிறகு ஒரு குடும்பத்தின் மாற்றம், ஒரு மஹல்லாவின் மாற்றம், ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றம். எப்படி சமுதாயம் திடீர்னு எப்படி மாறும்? அது மாதிரி நீயத் வைக்கணும். எப்படி நீ மாறச் சொல்கிறாயோ, நான் எப்படி இருக்கிறேனோ உன்னுடைய மார்க்கத்தை வளைக்க மாட்டேன். மார்க்கம் எப்படி வளைய சொல்கிறதோ நான் என்னை வளைத்துக் கொள்வேன். அதுக்கு பேர் தான் ருக்கு செய்யறது. தொழுகையில ஏன் வளையிறோம்? காரணம் என்ன? யா அல்லாஹ், நீ எப்படி வளைய சொல்கிறாயோ. இரண்டாவது, இது ரமதான் வருவதற்கு முன்னாலேயே இந்த குணங்கள் நம்மிடத்துல வரணும், மாறணும். அதே போல ஈகோ, ஆணவம். இன்றைக்கு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது. கடன்கள் இருந்தால் நிறைவேற்றி விடுங்கள். நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், கடன்காரன் போன் பண்ணுவான், என்னங்க கொடுக்குறேன் நீங்க? ரமதான் பிறந்து கொடுக்குறேன் நீங்க, ரமதான் 10 ஆயிருச்சு, 15 டென்ஷன். கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றது? இதுல எப்படி நோன்பு இருக்க முடியும்? எப்படி குர்ஆன் ஓத முடியும்? எப்படி திக்ர் செய்ய முடியும்? எல்லாம் செட்டில்மெண்ட். ரமதான் வருவதற்கு முன்னாலேயே தாபையின்கள், நமது முன்னோர்கள் அந்த ஜகாத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க, தான தர்மங்கள்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. செல்வந்தர்களும் நிம்மதியாக ரமதானை கழிக்க வேண்டும், ஏழைகளும் ரமதானை கழிக்கணும். எப்படி பாருங்க, செல்வந்தர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்கிட்டே இருக்க. எல்லாம் வாங்கக்கூடியவர்கள் நிறைய. ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைந்த சமுதாயம் என்பதற்கு அடையாளம் என்ன? வாங்கக்கூடியவர்கள் அதிகமா, கொடுப்பவர்கள் அதிகமா? கொடுப்பவர்கள் அதிகம் என்றால் அது முன்னேறிய சமுதாயம். வாங்கக்கூடியவர்கள் அதிகம் என்றால் அது முன்னேற்றம் இல்லைன்னு அர்த்தம். சும்மா பில்டிங் பெருசா கட்டுறதுனால கிடையாது. ஒரு சொசைட்டி உயர்ந்து விட்டது. வாங்குறவங்க அதிகமா இருக்கிறாங்களா, கொடுக்குறவங்க அதிகமா இருக்கிறாங்களா? வாங்குறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால இது செல்வந்தர்களும் சரி, முஸ்லிம்களும் சரி, ஆண்களும் சரி, இதெல்லாம் ரமதானுக்கு முன்னாலேயே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல ஒன்று என்னது? தற்பெருமை, ஈகோ. ஹதீஸ்ல வருகிறது, சில் மன் கதஅக, உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அசல சேர்ந்து வாழ்றோம், அவன் திட்டுறான், அவன் வெட்டி வாழ்றான். நம்ம சேர்ந்து வாழ்றோம், அவன் வெட்டி வாழ்றான். அப்ப என்ன செய்யறது? அவன் அசிங்கப்படுத்துறான், அவன் அவமானப்படுத்துறான். ஏன்னா பெரும்பாலானவர்கள் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க எவ்வளவோ போறாங்க, பேசுறாங்க, ஆனா அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எதுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? பெரும்பாலும் என்ன விளங்கி இருக்கிறாங்க மக்கள்? மதியாதோர் வாசலை மிதியாதே, மதியாதோர் வாசலை மிதியாதே. என்ன குர்ஆனா ஹதீஸா? இதெல்லாம் அல்லாஹ் சொன்னது. இதுதான் மனிதர்கள் அந்த ஈகோ. எங்களுக்கும் ரோஷம் இருக்குது, எங்களுக்கும் சூடு சொரணை இருக்குது, நாங்களும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம். இது ஒரு முஸ்லீம் இடத்துல இது வரக்கூடாது. ஞாபகம் வைங்க, ஒரு முஸ்லீம் இடத்துல இப்படி வரக்கூடாது.
உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். எப்படி வாழுங்கள்? அவன் அவமானப்படுத்தினாலும் சரி, அவன் செருப்பை கழட்டி அடிச்சான், செருப்பை கழட்டி அடித்தாலும் சரி, அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் சரி, அவன் காரி துப்புனான், உமிழ்ந்தான், காரி உமிழ்ந்தாலும் சரி, மறுபடியும் போகணும், சலாம் சொல்லணும், சேரணும், வாழணும். அல்லாஹ்வுக்காக இதை ஞாபகம் வைங்க. இன்றைக்கு ஈகோ பிரச்சனை 10 வருஷமா பேச்சு இல்லை, 5 வருஷமா பேச்சு இல்லை, 20-30 ரமதான் வாழ்க்கையில வந்துருச்சு, மாற்றமே இல்லை. என்னங்க உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க அண்ணன் பேச்சுவார்த்தையில் நாங்க பேசுறது இல்லை, நாங்க போனா பெரிய இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது ஆணவம். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கம் போக முடியாது. இது கடுகளவு இல்லை, கிலோ கணக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல கிலோ கணக்கில் இருக்க ஆணவம். அதனாலதான் ரமதான் எந்த பயனையும் தருவதில்லை. சஹாபாக்கள் பாருங்க, இது இருந்தா தான். இது முடியுமா? முடியாதா? அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா நீங்க பயான்ல சொல்லுவீங்க, முதல்ல உங்க சொந்தக்காரர்கிட்ட நீங்க அப்படி செய்வீங்களா? பெரும்பாலும் நம்மளே கேட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க அது தெரியும், பயான் சொல்லுவீங்க, சரி. உங்க சொந்தத்துல யாராவது இது மாதிரி பண்ணிட்டா, அல்லாஹ்வுக்காக நான் ரெடியா இருக்கிறேன், நாமும் தயார். எவ்வளவு பெரியது பாருங்க. ஒன்னு இருக்குது, காசு பணத்தை தர்மம் கொடுப்பது, சதகா. ஆனால் உயர்ந்த சதகான்னு ஒன்னு இருக்குது. அது என்ன? தனது மானத்தை சதகா செய்வது, ரெஸ்பெக்ட், கண்ணியம். இப்படி பல சஹாபாக்கள் இருந்தாங்க. இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தது. சில சஹாபாக்கள் இருந்தாங்க, புக்காவுன்னா நன்மை செய்யறதுக்கு சான்ஸே கிடைக்கலையேன்னு அழுதார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். போர்க்களத்துக்கு போக முடியல, தபூக் போர்க்களம், வாகனம் இல்ல, வசதி இல்ல, நன்மை செய்ய முடியவில்லையே. தஜிது வஅயுனஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நன்மை செய்ய முடியவில்லையே, அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்க முடியவில்லையே என்று அழுதவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி செல்வதை நாயகமே நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சான்ஸ் கிடைக்கலையே, போக முடியலையே, நன்மை. நாம என்ன நினைக்கிறோம்? நல்ல வேளை நான் தப்பிச்சு என்ன பண்ண போறீங்க? எத்தனை நாள் வாழ்ந்துருவீங்க? என்ன அனுபவிச்சிருவீங்க? அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து பாருங்கள், அதில் கிடைக்கக்கூடிய இன்பம். வெறும் துன்யா 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 துன்யா. இன்னைக்கு அந்த நன்மை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அழுதார்கள். வீட்டுக்குள்ள போய் அழுதாங்களாம், யா அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு. அப்படி ஒரு 7 சஹாபாக்கள் இருந்தார்கள், புக்காவூன், அழுத சஹாபாக்கள். நன்மை செய்ய முடியும், கடுமையான வெயில் காலம், வெளியில சப்பல் இல்லாம 10 அடி நடக்க முடியாது. அப்படிப்பட்ட அரேபிய பாலைவனத்தினுடைய வெயில், கடுமையான வெயில், நீண்ட தூர பயணம், அறுவடை காலம், செலவுக்கு காசும் இல்லை. இப்படிப்பட்ட சேலஞ்சஸ்கள், இப்படிப்பட்ட சவால்கள், செய்ய முடியவில்லை, அழுதார்கள். அதுல ஒரு சஹாபி, அவங்க என்ன பண்ணாங்க, இரவில், யா அல்லாஹ் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை தர்மம் செய்வதற்கு, நான் என் மானத்தை சதகா செய்து விடுகிறேன், என்னுடைய கண்ணியத்தை நான் சதகா செய்கிறேன். இதற்கு பிறகு எந்த முஸ்லிம் என்னை திட்டினாலும், அடித்தாலும், கேவலப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்வேன். மானத்தை சதகா செய்வது செய்யுங்கள் அல்லாஹ்வுக்காக. வேணா ஈகோ, வேணா தற்பெருமை, வேணா ஆணவம், வேணா. குடும்பங்கள் குட்டிச்சோரா போகுது. மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவி என்ன இருக்குது, புருஷன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் ஈகோ, ஆணவம். நான் பேச மாட்டேன், நீயே பேசு. ஆணவத்தால் என்ன சாதித்தீர்கள்? குடும்பங்கள் தான் குட்டிச்சோரா போயிருக்குது. அல்லாஹ்வுக்காக பாருங்க, இது ரொம்ப கஷ்டம். ஆனால் சொர்க்கத்துக்கான விலை இது. ஒரு மனிதன் தனது மானத்தை கொடுப்பது, அதை விட உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமதான் வருவதற்கு முன்னாலேயே அழுக்கடைந்த நமது உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரஹ்மத்தை வாங்குவதற்கு, அல்லாஹ்வின் பரக்கத்தை வாங்குவதற்கு நமது உள்ளம் என்கிற பாத்திரம் சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அதனால முடிவெடுங்க, யார் என்ன செய்திருந்தாலும் சரி,
நான் அல்லாஹ்வுக்காக சலாம் சொல்லி முசாபா செய்து நான் மன்னித்து விட்டேன். உங்களை பத்தி என்னுடைய உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, இந்த நிலை வர வேண்டும். இப்படி பரிசுத்தமான உள்ளங்களாக மாற வேண்டும். அதுக்கு பிறகு ரமதானை நாம் வரவேற்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக, சிறந்த சமுதாயமாக, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபௌது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதே நாம் ரமதானுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னென்ன வாங்கணுமோ எல்லாவற்றையும் வாங்கி, என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் இப்போதே கொடுத்து முடிச்சிருங்க. முடிந்த அளவுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றம். நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் போது அல்லாஹ்வால் முடிந்ததை, அல்லாஹ்வால் முடிந்ததுன்னா அல்லாஹ் எல்லாம் செஞ்சிருவான். ஆனால் நாம செய்ய வேண்டியது கொஞ்சம் செய்யணும். அதனால முக்கியமாக இபாதத் செய்ய வேண்டும். கடைசி மூச்சு வரை நான் இன்ஷா அல்லாஹ் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்கிற நீயத்தோடு ரமதானை வரவேற்கணும். இந்த ரமதானில் எப்படியாவது நான் முஸ்லீமாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் 4 பேர் நம்மளை பார்த்து ஏன் நோன்பு வைக்கல, நீங்களும் பாய் தானேன்னு கேட்டுருவாங்க. ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு பழையபடி தாடியை ஷேவ் பண்ணிடலாம், மற்றதெல்லாம் பழையபடி. 1 மாத முஸ்லீம், ஒரு நாள் முதல்வன்கிற மாதிரி 1 மாத முஸ்லீம், 1 மந்த் முஸ்லீம்லாம் இல்லை. நியத் எப்படி வைக்கணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானின் மூலம் என்னை நான் மாற்றிக்கொண்டு கடைசி மூச்சு வரை நான் முஸ்லீமாக இருப்பேன். திடீர்னு மௌத்தாயிடுறாங்க, திடீர் மரணங்கள். இந்த திடீர் மரணங்களிலும் அல்லாஹ் மிகப்பெரிய லெசன் வச்சிருக்கிறான். திடீரென்று மரணிக்க கூடியவர் சொல்லிவிட்டு செல்கிறார், எனக்கு எப்படி திடீரென்று மரணம் வந்ததோ உனக்கும் ஒரு நாள் திடீரென்று மரணம் வரும். நான் அலட்சியமாக இருந்ததை போல் நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். நான் எப்படி கவனக்குறைவாக கேர்லெஸ்ஸாக இருந்தேனோ, எந்த விதமான தயாரிப்புகளையும் செய்யாமல் இருந்தேனோ, திடீரென்று மரணம் என்னை கவ்விக்கொண்டதோ அதே போல் உங்களுக்கும் வரும். மரணிக்க கூடியவன் சொல்லிவிட்டு செல்கிறான், பாடத்தை சொல்லிவிட்டு செல்கிறான். மவுத்துகளை பார்த்ததுக்கு பிறகும் நாம் மாறுவதில்லை. இதுல மிகப்பெரிய லெசன் எல்லாம் வச்சிருக்கிறான். திடீர் மவுத்து எனக்கு வந்தது மாதிரி உனக்கும் வரும். என்னை போல் நீ அலட்சியமாக இருக்காதே, மவுத்துக்கான தயாரிப்புகளை செய்து கொள். எனவே நாம் அதற்கான தயாரிப்புகளை செய்யணும். மவுத்துக்கான தயாரிப்பு தான் ரமதானை வரவேற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய இந்த ரமதான் உடல் ஆரோக்கியமாக இருந்து எந்த விதமான கடன் தொல்லை இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல், எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் ரமதானுடைய பயனை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்து பெண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.